கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனம் இறந்த பின் இறைவனை தரிசிக்குமா? ஏன்னா நம்ம கதையெல்லாம் அப்படி தான் பார்க்குறோம். செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியோ இல்லது நரகத்துக்கு போகிற மாதிரியோ, அங்கே கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று தீர்ப்பு எழுதுகிற மாதிரியோ, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அப்படித்தான் நம்ம கதைகள்லாம் படிக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் டே எல்லாம் படம்லாம் வந்துருக்குது. தீர்ப்பு நாள் அப்படின்லாம், இறுதி தீர்ப்பு நாள், தீர்ப்பு நாள் இப்படிலாம் சொல்லி சொல்கிறது. செத்த பிறகு இறைவனிடத்தில் போய் நம்மளை நிற்க வைப்பாங்க. அவர் கேள்வியெல்லாம் கேட்பார். நேரம் இல்லை அவருக்கு. படைச்ச உயிரினெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறது இல்லை அவர். ஒன்று ஒன்றா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கடவுளை எல்லாருமே தரிசிக்கலாம். அது செத்த பிறகு தான் கிடையாது. வாழும்போது என்ன பண்ணலாம், எல்லாருமே தரிசிக்கலாம். ஏன்னா வெட்ட வெளியாக இருக்கிறாரு, எங்குமா இருக்கிறாரு. எங்குமா நிறைஞ்சிருக்கிற, எல்லாமா நிறைஞ்சிருக்கிற, நிரந்தரமாக இருக்கிற, சர்வ வியாபியாக இருக்கிறவரை யார் எங்கே பார்க்கலாம்? நம்ம யாரும் எத்தனைக்கல இறைவனை பார்க்கணுன்னு எத்தனைக்கல. நமக்கும் இறைவனுக்கு ரொம்ப தூரமாகிட்டான். அது கோயிலில் விரதம் இருந்து பார்க்குற விஷயம்ட்டான், மலையேறி பார்க்குற விஷயம்ட்டான், சன்னியாசியா போய் பார்க்குற விஷயம்ட்டான், சைவம் சாப்பிட்டு பார்க்குற விஷயம்ட்டான், பீடி சிகரெட் பிடிக்காத பார்க்குற விஷயம்ட்டான். மொத்தத்தில் உனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரமாகிட்டான். ஆனால் நம்ம இருக்கிறதெல்லாம் எங்கே தான், கடவுளில் தான். மீன்கிட்ட சொல்லி வச்சுக்கிறான், தண்ணின்றது ஒன்று இல்லவே இல்லை, அது எங்கே இருக்குது. ரொம்ப நேரமாக நீந்தணும்னாக்கா அது ஒரு இடத்துல வரும். ரொம்ப நேரமாக நீந்தணும்னா ஒரு இடத்துல வரும். யார்கிட்ட? மீன்கிட்ட. சில மீனுக்கு சொல்லி வைக்குது, நீ பண்ணு தண்ணின்னா நீ இது நினச்சி போகிற, இதுனா கிடையாது. தண்ணின்னா நம்பின மீனுங்களாம் இன்னொரு மீன்களுக்கு கதை சொல்லிச்சு. இப்போ எல்லா மீன்களும் நம்பினுக்குது, நம்ம தண்ணியில் இல்லை, தண்ணின்றது வேறு எங்கேயோ இருக்குது. நம்ம என்ன செய்யணும், ரொம்ப தூரம் போராடி நீந்தணும்னா அதுக்கு நம்ம புழு பூச்சிலாம் சாப்பிடாது, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். தண்ணீர் தான் இருக்குது. இப்போ மீனுங்கெல்லாம் நம்பிச்சு, நம்ம பீடி சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரி புழு பூச்சிலாம் சாப்பிடாது, சக்கை மேலே இருக்கக்கூடாது, கொகவில் போய் உட்காந்துக்கூடாது, இன்னொரு மீனை பார்த்து புணரக்கூடாது, ஆண் மீன் பெண் மீனை பார்த்தோன்னே ஆசைப்படக்கூடாது. இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை பார்க்கலாம் சொன்ன உடனே அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணிச்சு, நம்பிச்சு. ஆனால் எங்கே தான் இருக்குது மீன்? அந்த சனினுக்கு ஒரு வாட்டி மேலே எகிரி குச்ச மீன் சொல்லுது, இப்போ மேலே போய் மூச்சு விடாம போய் திரும்ப வந்தோடனே, ஆஹா தண்ணுக்கு இருந்தால் தான் நம்ம மூச்செல்லாம் விட்டுனுக்குறோம், மேலே போன நம்மளால பண்ண முடியல, மூச்செல்லாம் விட முடியல, இவ்வளோ நாள் நம்மள என்ன பண்ணிட்டானுங்க, ஏமாத்திட்டாங்கன்ட்டு இந்த மீன் என்ன வந்து எல்லா மீனுக்கும் சொல்லுது, நம்ம தண்ணியில் தாண்டாக்குறோம், நம்ம எங்கே தாங்கிறோம், தண்ணியில் தாண்டாக்குறோம், நம்ம தண்ணியை தேர்ந்துக்கிறோம் அப்படின்னு நமக்கு சொல்லுது. இப்போ சொல்லி வச்சவெல்லாம் சண்டைக்கு வரான் அந்த மீன்கிட்டே, நீ தண்ணியில் இருந்தால் கூட என்ன சொல்லக்கூடாது, நான் புழு பூச்சி சொல்லக்கூடாது சொல்லி வச்சுக்கிறேன், இப்படி சொல்லி வச்சுக்கிறேன், நீ நம்ம எங்க இருக்கிறோம், கடவுளுக்குள்ள இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம், கடவுளுக்குள்ள. நம்ம இந்த அவனும் எங்கதாங்கிறான். நமக்கு ஒரு மீன் சொல்லிச்ச நம்ம தண்ணில் இல்லைன்னு அதுவும் எங்கதான் இருக்குது, கடவுள் இல்லைன்னு சொல்லிச்சு அதுவும் எங்கதான் இருக்குது. எல்லாமே கடவுளுக்குள்ள இருந்துன்னு கடவுளுக்கு உனக்கு ரொம்ப தூரம் இருந்துச்சு. பக்கத்துல இருக்குதுன்னாக்கா கடவுள் ரொம்ப தூரம் இருக்குதுன்னா தான் ஏமாற்ற முடியும். நீ இதை பண்ணாதான் நீ என்ன பண்ண முடியும். கடவுள் உன்னா கூட இருக்குதுன்னா என்ன பண்ணுருவ, உன்னை சரின்னு உணர்ந்துட்டியானா என்கிட்ட வேலைக்குதா, உன்னை நீ சரின்னு உணர்ந்துட்டியானா என்கிட்ட வருவியா? ஏன் நீ தான் சரியாச்சே. அன்பு செலுத்த வரும்போது அது வேற. அன்பினால யாரும் நம்ம எல்லாம் இந்த பூமியே அன்பினாலதான் வாழ்ந்துனுக்குது. சரி அப்பதான். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுளை செத்த வெறும் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சின்னு செத்து போன ஆன்மா பார்க்குமா? புலன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தான். இந்த புலன்கள்லாம் கொடுத்தது எதுக்காக? கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தான். ஆனா பெண்ணையும் பெண்ணா ஆணையும் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இல்லை. நம்ம இங்க வந்தது வெறும் பசியும் உணவு மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இங்க வரல. மற்ற ஜீவர்களுக்கு இல்லாத தகுதி நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால என்ன பண்ண முடியும், நமக்கு நான் தண்ணியில தான் இருக்கிறேன்னு உணர முடியும், நான் கடவுள் கூட தான் இருக்கிறேன்னு என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஆனால் அப்படி உணரக்கூடாது நீங்க அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணணும் சாரா, ஓ நாம கடவுள் எங்கேயோ, கடவுள்னா நான் இருக்க முடியுமா, என் இதயம் துடிக்குமா, நான் சாப்பிட்டா சிரிச்சுக்குமா, இந்த புருவம் வளர்ந்து மீசையானதெல்லாம் சாத்தியமா, பிறந்து வளர்ந்து சாவறதெல்லாம் சாத்தியமா? அப்போ கடவுள் எங்க இருக்குது? இது உள்ள உடம்புக்குள்ளவும் வேலையோ இருக்குது. அந்த ராம பாகர் ராமா, கடவுள் இல்லாத இடமே இல்லை. உணராம செத்துட்டா திரும்ப உணர்றதுக்கு தான் சந்தர்ப்பமே. மீண்டும் ஏன் நம்ம பிறப்போம் அப்படின்னா உணர்றதுக்கு தான். அப்போ செத்துட்டு பேர் போய் பார்க்குமானா பார்க்காது.
செத்த பேர் என்ன பண்ணாது பார்க்காது. எப்படி நீ தூங்கி போயிட்டா ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டியோ அந்த மாதிரி செத்து போயிட்டா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். தூங்கிட்டா நமக்கு என்ன இல்லை இல்லை. அழகிய இலையில பாட்டு பண்ணுதான் தெரியாது. என்ன சொல்றது? ஆமாம், தொடையை காட்டுறோமா, இடுப்பு காட்டுறோமா, ஜெட்டி காட்டுறோமா, ஜெட்டி போடாமல் பார்த்துன்னு யாரும் என்ன பார்த்துக்கிறான்னு நமக்கு தெரியாது. தூங்கிட்டோம்னா அப்படிதானே? அதே மாதிரி தான் நம்ம செத்து போயிட்டோம்னா எதையும் உணரவோ பார்க்கவோ முடியாது, சும்மா தான் இருக்கணும். ஸோ செத்த ஆன்மகால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு தான் வாய்ப்பு. அதனால் செத்த பேர் பார்க்கலான்ட்டு கம்முன்னு செத்துட போகிறீங்க, அதெல்லாம் மரியாதையாக இருக்காது. அதெல்லாம் இப்படியே என்ன பண்ணுங்க, தண்ணியில் இருந்துன்னு எங்கேருந்து கேட்டுனுக்காதீங்க. சுற்றி எங்கே தான் இருக்குது? நம்மளை சுற்றி கடவுள் தான் இருக்குது. கடவுளாக கூட இருக்கணும். கடவுள் நம்மளை வாழ வச்சுன்னு இருக்குது. ஸோ கடவுளுக்கு நன்றியோடு இருங்க. உங்கள் செயல்கள் மேலே நீங்கள் அக்கறையாக இருங்க.